யாருமே ஆளுமை மிக்க தலைவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அதிமுக. இன்னைக்கு அந்த ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேம்பெயின் ரன் பண்றாரு. அதுக்கு என்ன இந்த விளம்பரம் எல்லாம் வருது? வளர்ச்சி பாதையில் தமிழகம். ஏதோ ஒண்ணு பூவாத்தூரிலே டேபிளுக்கு கீழே கடல் மிட்டாய் பர்பி தேடினவர் தானே இவரு. 2017 இருந்து இந்த ஆட்சியில் நடைபெற்றது போன்ற அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடைபெற்றது போன்ற ஒரு ஊழல்களை நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ஊழல்கள். லஞ்ச ஒழிப்பு துறையில் கிட்டத்தட்ட 1500 புலனாய்வு அதிகாரிகளை நியமித்தால் மட்டும்தான் இவ்வளவு ஊழல்களையும் உங்களால் விசாரிக்க முடியும். அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. நாங்கள் இந்த ஊழல்களை விசாரிப்போம் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்தார். சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பு விசாரிப்போம் சொல்லிட்டு அதை விசாரிக்கிறாரு. உண்மையிலேயே உழைப்பாளர் லீடரானவரையா எடப்பாடி பழனிசாமி வெள்ளமண்டி தானே வச்சிருந்தாரு. உங்க அப்பா மாதிரி அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தாரா? உங்க அப்பா குடும்பம் மாதிரி ஒன்ஸ் ஜெயிச்சுட்டா எடப்பாடி பழனிசாமி 10 ஜெயலலிதாவாக மாறப்போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளும். அதுக்கான ஸ்ட்ரீக்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அவர் அப்படித்தான் இருக்க போகிறார். அந்த ஒரு ரெசல்யூட்னஸ் சொல்லுவாங்க, அது அவர்கிட்ட இருக்கு. அந்த சூதுலாம் தெரிஞ்சதுனால தான் அவர் இங்க உட்கார்ந்துட்டு மேய்க்கிறார் இந்த கட்சியை. அதனாலதான் நான் அவரை திறமைசாலி நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இல்லையே இருந்தாலும் எடப்பாடியோட பெட்டர் லீடரா இருக்காருன்ட்டு கன்வின்ஸ் படுறது நேற்று என்ன டெலிவரி பண்ணீங்கன்னு கேட்குறேன். பிளாஸ்டா